ஹலோ ஆல். எஸ்ஏ எக்ஸாமில் பசில் டாபிக் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். 5 பளு தூக்குபவர்களில் பி, கியூ, ஆர், எஸ் மற்றும் டி. கியூ அவர் பியை விட அதிக எடையை தூக்குகிறார், ஆனால் டியை விட குறைவான எடையை தூக்குகிறார். அவர்களில் இருவர் பியை விட குறைந்த எடையை தூக்க முடியும். எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லை. இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குகிறார் நமக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு பசில் டாப்பிக்கில் வருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே மொத்தமாக 5 பேர் இருக்காங்களா, PQRSTன்னு. இவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நோட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, Q என்பவர் Pயை விட அதிக எடையை தூக்குகிறார். இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அதிக எடைன்னு வரும்போது நமக்கு கிரேட்டர் தேன் சிம்பல் யூஸ் பண்ணுங்க. இதுவே வந்து கம்மியான எடைன்னு வரும்போது லெஸ் தேன் சிம்பல் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, Q அப்படின்றவர் Pயை விட அதிகமான எடையை வந்து லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ Q வந்து Pயை கம்பேர் பண்ணும்போது அதிகமான எடை தூக்குறாரா? ஸோ கிரேட்டர் தேன் சிம்பல் கொடுக்கலாமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆனால் டியை விட குறைவான எடையை தூக்குகிறார். யார் வந்து டியை விட கம்மியான எடையை தூக்குறா? Q தானே. ஸோ அப்போ டி வந்து இங்கே ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? கிளியராக இருக்காங்க. Q வந்து பியை விட அதிகமான எடையை தூக்குறாரு, ஆனால் டியை விட கம்மியான எடை தான் தூக்கியிருக்காரு. தென் செகண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அவர்களில் இருவர் பியை விட குறைந்த எடையை தூக்க முடியும். அப்போது டோட்டலாக 5 பேருங்க. இங்கே பி இருக்காரு அப்படின்னா இவருக்கு கீழே நமக்கு 2 வெயிட் லிஃப்டர்ஸ் இருக்காங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லை. இப்போ டோட்டலே 5 பேர் தான். லாஸ்ட்டாக நமக்கு எஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே நமக்கு யார் வரமாட்டா? எஸ் வரமாட்டாங்கல்ல. அப்போ யாருங்க இருப்பா? இங்கே ஆர் இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க எஸ் வந்து இங்கே இருப்பாங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மர்ஜ் பண்ணி ஒரே சீக்வன்ஸில் எழுதுவோமா? ஃபஸ்ட்டு டி தானுங்க வருவாங்க. ஏன்னா இந்த 2 சீக்வன்ஸை கம்பேர் பண்ணும்போது டி தான் வந்து அதிகமான வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டி இருப்பார், அடுத்து Q இருப்பார், தென் பிக்கு அப்புறமா எஸ், அண்ட் ஃபைனலாக நமக்கு ஆர் இருப்பார். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குகிறான்னு கேட்டிருக்காங்க. யாருங்க இருக்கா? ஃபர்ஸ்ட்டில் டி தானே இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ.